ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்ததுனால விடிய காலையில் வந்து தூங்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சது. காலையில் எதுவும் சமைக்கலை. ஒரு கேக்கும் அப்புறம் கொஞ்சமாக காஃபியும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. டைரெக்டாக லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு முட்டை குழம்பு தான் செய்யலான்னு சொல்லி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதே அளவுக்கு தக்காளி, இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சிக்கணும். மல்லிப்பொடி வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், நிறைய தண்ணி விடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். ஒரு இரும்பு கடாயில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு இது பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா தெறிக்கும். நல்லா வந்து இந்த எண்ணெயிலே இது மசாலா வெந்து வரணும். வறுத்து அரைக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம மசாலாவை அரைச்சி அது கூட நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 4 சில்லு தேங்காயும் 4 முந்திரி பருப்பும் சேர்த்து அதையும் இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், இல்லைனா கசகசா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது வெந்து வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் குக்காகி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு மிளகா சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கட் பண்ணாமல் அப்படியே சேர்க்குறேன், நம்ம செடியில் வந்தது தான். ஒரு 3 முட்டையை 7 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் உப்பு, காரம் எல்லாம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்ச முட்டையெல்லாம் இந்த மாதிரி மஞ்சக்கரு மேலே வர மாதிரி சேர்த்துட்டு ஒரு தண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். இதில் முட்டை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பன்னீர் சேர்த்துக்கலாம், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், வெறுமனே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா 2 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு பெரிய பெரிய துண்டாக மசிச்சு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் வறுத்து சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். வெறும் காலிஃப்ளவர் அந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம புளிக்குழம்பும் வச்சுக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது வெறும் தேங்காவையும் நம்ம அரைச்சி ஊற்றிட்டு புளி கரைச்சி நம்ம செஞ்சோம்னா மீன் குழம்பு, புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே செஞ்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே தோட்டத்தாண்டை கிளம்பியாச்சு. நெல் எல்லாம் அறுத்து எடுத்து முடித்தாச்சு. இப்போ அந்த பில்லு நல்லா காய வச்சுட்டு அப்போல்லாம் அப்படியே போரில் போட்டு வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி வைக்கிறாங்க. இந்த மூக்குத்தி பூ இது யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இதெல்லாம் மூக்குத்தி போடுறோன்னு சொல்லி மூக்கில் போட்டு அடி வாங்கின கதெல்லாம் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டுடைய சிமெண்ட்டு கலம் ஊரில் பொதுவாக இருக்கும். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்போ தான் அது வசதியாக இருக்கும். நம்மளால் என்ன வேலை முடியுமோ அதை செஞ்சுட்டு அப்படியே பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பில்லும் எல்லாம் ஏற்றியாச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. கடைசியாக ஒரு அதிசயம் என் கண்ணில் தென்பட்டுச்சு. கை கால் கழுவலான்னு வந்து பார்க்கும்போது டேங்க்கில் இந்த மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னு தெரிஞ்சுன்னா படித்து சொல்லுங்கள். எனக்கு புரிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.